தலைப்பு செய்திகள். விலைவாசி நெருக்கடி, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சஜித் பிரேமதாசா வேண்டுகோள். புத்தாண்டு காலத்தில் சமூக ஊடக பயன்பாடு குறித்து போலீசார் எச்சரிக்கை. உகண்டா இராணுவ தளபதியின் வினோத கோரிக்கை. பேச்சுவார்த்தை தோல்வி. ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்க கடற்படை முற்றுகையிடும் ட்ரம்ப் தெரிவிப்பு. விரிவான செய்திகள். பொருட்களின் விலை உயர்வினால் நாட்டு மக்கள் மிகவும் அல்லல்பட்டுள்ள நிலையில் தாங்கள் தேர்ந்தெடுத்த ஜனாதிபதியும் அரசாங்கமும் இந்த விலைவாசி பிரச்சினைக்கு தீர்வு பெற்று தருவார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். தாங்கவியலாத அளவு மின்சார கட்டணம், எண்ணெய் விலை, எரிபொருட்களின் விலை, எரிவாயு விலை உயர்வு, உணவுப் பொருட்களின் விலை ஏற்றம், உர தட்டுப்பாடு போன்ற நிலைமைகளுக்கு மத்தியில் நாட்டின் உணவு பாதுகாப்புக்கு கடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை யோதகண்டிய போதி மகா விகாரை, யோதகண்டியம் நாகமகா விகாரை மற்றும் சிதில் பௌவ மகுள் மகா விகாரைக்கு ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்ட விஜயங்களுக்கு பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த விலைவாசி அதிகரிப்புக்கு என்ன தீர்வை பெற்றுக் கொடுக்கப் போகின்றீர்கள் என்று ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் கேள்வி எழுப்புகின்றோம். இந்த தருணத்தில் எரிபொருட்கள், எரிவாயு விலையோடு மின்சார கட்டணங்களையும் குறைத்து, பொருட்களின் விலைகளையும் குறைத்து, உரம் மற்றும் மருந்து பொருட்களின் விலைகளையும் குறைத்து மக்களுக்கு வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியுமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதில் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். தேர்தல் மேடைகளில் வாக்குறுதிகள் பலவற்றை வீராப்பாக பிரஸ்தாபித்து ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தால் இன்னும் இந்த விலைவாசி அதிகரிப்புக்கு கூட தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியாது போயுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 2,10,00,000 ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 2 கட்டங்களாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 240 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 239 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் சீரற்ற காலநிலை காரணமாக பிற்போடப்பட்ட நிலையில் இந்த மாதத்தின் இறுதியில் அல்லது எதிர்வரும் மாதத்தின் ஆரம்பத்தில் அந்த பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது. எனினும் அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்படாததால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான திகதிகள் இதுவரை நிர்ணயம் செய்யப்படவில்லை. இவ்வாறான நிலையிலேயே இந்த பணிகளுக்காக 2,10,00,000 ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதியன்று மீள விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது. நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் அகழ்வு திகதிகள் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்று கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 12 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தின் காரைநகர் கோவளம் பகுதிக்கு அருகிலுள்ள இலங்கை எல்லைக்குட்பட்ட கடற்பரப்பில் இலங்கை கடற்படை நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது அவர்கள் கைதாகியுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட படகு ஒன்றையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது. மேலும் இந்த நடவடிக்கையின் மூலம் கடற்படையால் கைது செய்யப்பட்ட இந்திய மீன்பிடி படகையும் இந்திய மீனவர்களையும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாண காங்கேசன் துறையில் உள்ள கடற்தொழில் திணைக்களத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இலங்கை கடற்படை குறிப்பிட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டு பண்டிகை காலத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. பண்டிகை காலங்களில் சுற்றுலா செல்லும் போது தாங்கள் இருக்கும் இடங்கள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை உடனுக்குடன் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். தாங்கள் வீட்டில் இல்லை என்பதையும் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்றிருப்பதையும் சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிரப்படுவது திருடர்களுக்கு வாய்ப்பாக அமையக்கூடும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். வீடுகள் ஆளில்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் இத்தகைய பதிவுகள் திருட்டு சம்பவங்கள் அதிகரிக்க காரணமாகின்றன. பாதுகாப்பு அபாயங்களை குறைக்கும் பொருட்டு பொதுமக்கள் தங்களது விடுமுறை கால அனுபவங்களையும் புகைப்படங்களையும் சுற்றுலா முடிந்து வீடு திரும்பிய பின்னர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொள்ளுமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்டிகை காலத்தில் வீடுகளை விட்டு வெளியே செல்லும் போது அயலவர்களிடம் இது குறித்து அறிவிப்பதோடு பாதுகாப்பு நடைமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் அறவிடப்படும் பேருந்துகள் குறித்து 1955 என்ற இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்யுமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு பயணிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த ஆணைக்குழுவின் செயற்பாட்டு பணிப்பாளர் ஷெரின் அத்துக்கோரல இதனை தெரிவித்துள்ளார். சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்ட புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்தில் ஏற்பட்ட சொத்து சேதம் தொடர்பாக ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதுப்பித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்ட இந்த பஸ் நிலையத்தில் புதிதாக நிறுவப்பட்ட பல வசதிகள் சேதமடைந்ததை தொடர்ந்து நலன்புரி பிரிவு புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தது. போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்ததன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கலனியை சேர்ந்த 33 வயதுடைய ஒருவர் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி கலனி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சோமாலியாவில் இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக உகண்டா ராணுவம் நீண்ட காலமாக மேற்கொண்டு வரும் பாதுகாப்பு பங்களிப்பிற்கான ஊதியமாக $1 பில்லியன் வழங்க வேண்டும் என்று உகண்டா ராணுவ தளபதி ஜெனரல் முகைசி கைனெருகாபா துருக்கியிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். அதோடு நிற்காமல் அந்நாட்டின் மிக அழகான பெண்ணை தனக்கு மணமுடித்து தர வேண்டும் என்றும் கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார். 1 மாதத்திற்குள் இக்கோரிக்கைகளை துருக்கி நிறைவேற்றாவிட்டால் கம்பாலாவில் உள்ள துருக்கிய தூதரகம் மூடப்படும் என்றும் உகண்டா வான்வெளியில் துருக்கி ஏர்லைன்ஸ் பறக்க தடை விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். உகண்டா ராணுவ தளபதியின் இந்த வினோத கோரிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயாக நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. 21 மணி நேர பேச்சுவார்த்தை தோல்வியால் அமெரிக்க துணை அதிபர் ஜேட் வான்ஸ் தலைமையிலான குழு அமெரிக்கா புறப்பட்டு சென்றது. ஈரான் பிரதிநிதிகளும் புறப்பட்டனர். ஏற்றுமதிக்கு முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தி கட்டுப்பாட்டை விடுவிக்க மறுப்பது, அணு ஆயுத தயாரிப்பை கைவிடுவது உள்ளிட்ட நிபந்தனைகளை ஈரான் ஏற்க மறுத்தது இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இதற்கு அதிருப்தி தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க கடற்படை ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிடும் என அதிரடியாக அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்ரூத் சோஷியல் பதிவில் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதாக உறுதியளித்துவிட்டு வேண்டுமென்றே அதை செய்ய தவறிவிட்டது. இது உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கும் நாடுகளுக்கும் இடர்பாடுகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் கடற்படை மற்றும் பெரும்பாலான கண்ணிவெடி பதிக்கும் கப்பல்கள் ஏற்கனவே முழுமையாக அழிக்கப்பட்ட போதிலும் கடலில் கண்ணிவெடிகள் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இது உண்மையாக இருக்கலாம், ஆனால் எந்த கப்பல் உரிமையாளர் இந்த ஆபத்தை ஏற்க துணிவார்? ஈரானுக்கும் அதன் எஞ்சியிருக்கும் தலைவர்களுக்கும் இது ஒரு நிரந்தர அவமானம். ஈரானுடனான இந்த பேச்சுவார்த்தை விடியற்காலை தொடங்கி இரவு முழுவதும் சுமார் 20 மணி நேரம் நீடித்தது. பல விடயங்களில் இணக்கம் காணப்பட்டாலும் முக்கியமான ஒரே விடயம், ஈரான் தனது அணுசக்தி லட்சியங்களை கைவிட தயாராக இல்லை. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் பிடிவாதமாக உள்ளது. நான் பல ஆண்டுகளாக சொல்லி வருவது போல ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது. ஈரானின் இந்த செயல் உலகத்திற்கு விடுத்த மிரட்டல். அமெரிக்கா ஒருபோதும் மிரட்டலுக்கு அடிபணியாது. எனவே உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பின்வரும் உத்தரவுகளை நான் பிறப்பித்துள்ளேன். உலகின் மிகச்சிறந்த அமெரிக்க கடற்படை ஹார்முஸ் ஜலசந்திக்குள் நுழையும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் அனைத்து கப்பல்களையும் முற்றுகையிடும் பணியை தொடங்கும். இந்த முற்றுகையில் பிற நாடுகளும் ஈடுபடும். ஈரானுக்கு சட்டவிரோதமாக சுங்க கட்டணம் செலுத்தி சர்வதேச கடற்பரப்பில் பயணிக்கும் ஒவ்வொரு கப்பலையும் இடைமறிக்க உத்தரவிட்டுள்ளேன். கட்டணம் செலுத்துபவர்களுக்கு பாதுகாப்பான பயணம் உறுதி செய்யப்பட மாட்டாது. ஈரான் பதித்துள்ள கண்ணிவெடிகளை நமது கடற்படை அழிக்கும் பணியை தொடங்கும். நமது படைகள் மீதோ அல்லது அமைதியாக செல்லும் கப்பல்கள் மீதோ எந்த ஈரானியனாவது துப்பாக்கிச் சூடு நடத்தினால் அவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள். ஈரானின் கடற்படை, விமானப்படை மற்றும் ரேடர் அமைப்புகள் ஏற்கனவே செயலிழந்துவிட்டன. கமேனி உள்ளிட்ட அவர்களின் பெரும்பாலான தலைவர்கள் இறந்துவிட்டனர். இதற்கெல்லாம் காரணம் அவர்களின் அணுசக்தி மோகம்தான். ஈரான் தனது சட்டவிரோத மிரட்டல் மூலம் லாபம் ஈட்ட அனுமதிக்கப்பட மாட்டாது. எஞ்சியிருக்கும் ஈரானை முழுமையாக அழிப்பதற்கு எங்களது இராணுவம் தாக்குதல் நடத்த தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்க கடற்படை முற்றுகையிடும் என்ற ட்ரம்ப் உத்தரவு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு ஈரான் இராணுவ ரீதியாக எதிர்வினை ஆற்றினால் முழு அளவிலான போர் மீண்டும் மூளும் என அஞ்சப்படுகின்றது. வரலாற்றில் இன்று
1941 ஜப்பானுக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் அணிசேரா உடன்பாடு எட்டப்பட்டது. 1987 மக்காவ் தீவை மக்கள் சீன குடியரசிடம் 1999 ஒப்படைக்கும் ஒப்பந்தம் போர்த்துக்கல்லுக்கும் சீனாவுக்கும் இடையில் நடைபெற்றது. 1979 இலங்கையில் சுயாதீன தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 2003 கிரேக்கத்தில் எதென்ஸ் நகரில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் 21 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.